இன்று 26/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளை, இன்றைய முறையில் நான் பகவான் குழந்தைகளை ரொம்ப அருமையாக அன்பாக அழைக்கின்றார். இனிமையான குழந்தைகளை, உயர்ந்த இறைவன் உயர்ந்த மனிதர்களாய உங்களுக்கு அதிகமான உழைப்பு ஒன்றும் தருவதில்லை. ஆ மற்றும் ஆ, அப்பா மற்றும் ஆஸ்தி என்ற 2 எழுத்துக்களை மட்டும் நினைவு செய்யுங்கள். இந்த தலைப்பில் எவ்வளவு எளிமையாக சிம்பிளாக புரிகிற மாதிரி அருமையான 2 வார்த்தைகளை சொல்கிறாரு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. இனிமையான குழந்தைகளே, உயர்ந்த இறைவன் உயர்ந்த மனிதர்களாய உங்களுக்கு இருவரையும் இறைவனும் அவரே உயர்வான இறைவன் உயர்வான மனிதர்களாய உங்களுக்கு உயர்வான இறைவன் உயர்வான மனிதர்களாய உங்களுக்கு அதிகமான உழைப்பு ஒன்றும் தருவதில்லை. இறைவன் அதிகமான உழைப்பு ஒன்றும் உங்களுக்கு தருவது இல்லை. ஆ மற்றும் ஆ. ஆ என்றால் அப்பா, தந்தை, இறைவன், பாபா, பல பல பொருள்களில் வருகின்றது ஆ. மற்றும் ஆ, ஆஸ்தி, சொத்து என்ற 2 எழுத்துக்களை மட்டும் நினைவு செய்யுங்கள். தந்தை, ஆஸ்தி 2ஐயும் நினைவு செய்யுங்கள். வேற எதையும் நினைக்காதீர்கள் என்று இறைவன் சொல்லுகின்றார். கேள்வி: ஆன்மீக தந்தையின் முக்கியமான கடமை இது. அதை செய்வதில்தான் தந்தைக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பதில்: ஆன்மீக தந்தையின் முக்கிய கடமையாவது பதீத்தம் ஆனவர்களை பாவனமாக ஆக்குவது. ஆன்மீக தந்தையின் முக்கிய கடமை என்னது? பதீத்தம் ஆனவர்களை, தூய்மை அற்றவர்களை பாவனமாக மாற்றுவது, தூய்மையாக மாற்றுவது. ஒரே ஒரு வேலை அவருக்கு. தூய்மையற்றவர்களை அந்த ஆத்மா தூய்மை என்றால் ஆத்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும். ஆத்மாவில் துருவு, கரை படிந்திருக்கின்றது. அந்த கரையை எடுக்க வேண்டும், அந்த துருவை எடுக்க வேண்டும். ஆத்மா தூய்மையாகிவிட்டால் சொர்க்க வாழ்க்கை. ஆன்மீக தந்தையின் முக்கிய கடமையாவது பதீத்தமானவர்களை பாவனமாக்குவது. தந்தைக்கு பாவனமாக ஆக்குவதில் தான் மிகவும் மகிழ்ச்சி. அதாவது தந்தை என்றால் இறைவனுக்கு தூய்மையாக்குவதில் மிகவும் மகிழ்ச்சி. ஒரு தூய்மையற்றவரை தூய்மையாக்குவதில் மிகவும் மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். தந்தை வருவதே குழந்தைகளுக்கு சத்கதி அளிக்க. தந்தை வருவதே குழந்தைகளுக்கு சத்கதி அளிக்க, அனைவரையும் சதோ பிரதானமாக ஆக்குவதற்கு, அனைவரும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நோக்கம். ஏனெனில் இப்பொழுது வீடு செல்ல வேண்டும். நாம் 84 பிறவிகள் எடுத்துவிட்டோம். ஒரு கல்பத்தில் 5000 வருடங்களில் 84 பிறவிகள் எடுத்துவிட்டோம். இது கடைசி பிறவி. நாம் வீடு செல்ல வேண்டும். ஒரு பாடத்தில் அனுபவமிக்கவர் ஆகுங்கள். ஒரு பாடத்தில் அனுபவம் மிக்கவர் ஆகுங்கள். நாம் தேகம் அல்ல, ஆத்மாக்கள். நமக்கு தேகம், நம்மீது உள்ள தேக உணர்வே வரக்கூடாது. நாம் ஒரு ஆத்மா. நீ யார் என்று கேட்டால் நான் ஒரு ஆத்மா. இதே பாடத்தின் மூலமாக இறைவனின் நினைவு இருக்கும் மற்றும் பாவனமாக ஆகிவிடுவீர்கள். இந்த நினைவில் இருந்தீர்கள் என்றால் இதே பாடத்தின் மூலமாக தந்தையின் இறைவனின் நினைவு இருக்கும் மற்றும் தூய்மையாக மற்றும் பாவனமாக என்றால் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள் என்று கேள்விப்பதில் அருமையாக எளிமையாக சொல்லுகின்றார். பல முறை சொல்வதாக நினைத்து கொண்டு இதை நீங்கள் இந்த வாணி முரளியை வாங்கி நீங்கள் படிங்கள். கண்டிப்பாக படிக்க வேண்டும். எவ்வளவு எளிமையாக பொறுமையாக அழகாக சொல்லுகின்றார்.